மல்லிங்கா பாஸ் காஃபி எடுத்துட்டு வா. ஒரு நிமிஷம் பாஸ். காஃபி. யோ என்னையா இது? என்ன டீ கொண்டு வர சொன்னா காஃபியை கொண்டு வந்திருக்க. என்னையா வேலை பாக்குறீங்க நீங்க எல்லாரும்? கோச்சிக்காதீங்க, நிமிஷத்துல எடுத்துட்டு வரேன். இப்ப பாருங்க கொஞ்சம் இரு. அதையும் வை. இதே ஓகே. காலையில இருந்து வேலை பார்த்து உடம்பு எல்லாம் வலிக்குது. அதுக்கு என்ன பண்றது? கொஞ்சம் மசாஜ் பண்ணு. கண்டிப்பா பாஸ். கொஞ்சம் மெதுவாயா. பாஸ் That's good. எனக்கு ஒரே ஒரு சின்ன ஆசை பாஸ். ஒரே ஒரு தடவை உங்க சேர்ல உட்காந்துக்கணும்னு ஆசை பாஸ். என்ன? அது வந்து என்னோட சேர்லையா? ஆமா பாஸ். இது என்ன பார்க்ல இருக்க சேராயா? யார் வேணாலும் வந்து உட்கார்ந்து போறதுக்கு? This is CEO chair. இந்த சேர்ல உட்கார்றதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? என் சேர் மேலயே கண்ணா. You get lost. You dismissed. You are fired. ப்ளீஸ் பாஸ். இங்க பாரு பேச்சே கிடையாது. முதல்ல இங்க இருந்து வெளியில போ. ஐயோ பாஸ், எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க பாஸ். நான் எதுவும் கேட்க முடியாதுடா. வெளில போடா முதல்ல போ. பாஸ் என்ன ஒரே ஒரு தடவை மன்னிச்சிடுங்க, உங்க காலை வேணா அமுக்கி விடுறேன். 5000 கொடு. 5000 எதுக்கு? உன் வேலை திரும்ப வேணும்னா 5000 ரூபாய் கொடு. ஓ ஐயோ, இதெல்லாம் எவ்வளவு இருக்க தெரியலையே. இந்தாங்க பாஸ், கரெக்டா இருக்கும். போடிங்க. That's good. இதுக்கப்புறமா இந்த சேர் மேல கண்ணு வைக்கிறத விட்டுரு. போய் ஆபீஸ் வேலையை பாரு. தேங்க்யூ பாஸ். தப்பாயிடுச்சு, ஆறி போயிடுச்சு. குடிங்க. நான் சாப்பிட்டுருவோம் போ. பாஸ் பாஸ் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? டேய், நீ எதுக்குடா என் சேர்ல உட்கார்ந்திருக்க? பாஸ் நீ தான் உட்கார சொன்னீங்க. எழுதுறா முதல்ல. வெளியில போடா நாயே. போய் வெளில நில்லு. வேலைய பாரு. பாஸ் லீவுக்காக நான் இங்க கேட்டு வந்தேன். என்ன லீவு கேட்க வந்திருக்கியா? அதான் சனி ஞாயிறு லீவு தரனே பத்தல. திங்கக்கிழமை வந்து லீவு கேக்குறியா நீ? அடிச்சே கொண்டுவேன். வெளில போ. இல்ல இன்னொரு தடவை என் சேர்ல. சாரி பாஸ், சாரி பாஸ். லீவு கேட்க வேண்டாம். அடேங்கப்பா, என்ன மாதிரி ஆளுங்களா இருக்கானுங்க? என் வீக்னஸை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு என் சேர் மேலேயே கண்ணா இருக்கானுங்க. டேய் கோயிலா. சொல்லுங்க பாஸ். போனவனை கக்குசா கழுவ சொல்லே. ஓகே பாஸ். என்ன சார், நம்ம பாஸுக்கு மெமரி லாஸ் இருக்கிறதுனால இந்த மாதிரி அநியாயம் பண்றீங்க? இது சரியா சார்? இத பாக்கெட்ல வெச்சுக்கோ. எப்ப இருந்து இதெல்லாம் நடக்குது? தினமும் தான் நடக்குது. என்ன மருமகளே, நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். சம்பந்தி, என் பொண்ணு நல்லா இருக்கானதா உங்க பையன் ஒத்துக்கிட்டான். ஏதாவது டவுட்டா? விஷயத்துக்கு வாங்க. விஷயத்துக்கு வரவா? 25/11 நாள் வெள்ளிக்கிழமை, சுப நாள். வாஸ்துவும் ரொம்ப அற்புதமா இருக்கு. உங்க சௌரியத்துக்கு ஏத்த மாதிரி 4 செவுத்துக்குள்ள 1 கிலோ மாம்பழம், 1 கிலோ திராட்சை, 1 வாழைத்தாறு, 1 கிலோ. ஓகே, அடுத்து. அப்புறம் அதே நாள் 11:30க்கு சரியா ராத்திரியா? ராத்திரி 11:30க்கு தான். காலையில தானே முகூர்த்தம். நீங்க காலையில பண்ணுவீங்களா? ஆமா, நாங்க காலையில பண்ணுவோம். கூச்சமே இல்லையா? ராத்திரி தானே பண்ணணும். இல்ல சமந்தி, ராத்திரில வச்ச ஜனங்க வரணும்ல. ஜனங்க எதுக்கு சமந்தி? பையனு பொண்ணு இருந்தா போதாதா? இல்ல நீங்க எதை பத்தி பேசுறீங்க? சாந்தி முகூர்த்தம். உங்களுக்கு ஏதாவது இருக்கா? என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்துட்டு முத ராத்திரி பத்தி பேசுறீங்க. அட்வான்ஸா தொட்டில வாங்கிட்டு வந்துட்டீங்களா? சரியா பாருங்க. ஒரு நிமிஷம். இங்க பாருங்க, அந்த ஜோசியரு முகூர்த்தத்தை கீழே எழுதிருக்கான், சாந்தி முகூர்த்தத்தை மேல எழுதிருக்கான். நடுவுல என்கேஜ்மெண்ட் வச்சு என்ன மாட்டி விட்டு எல்லாத்தையும் சிக்கல்ல மாட்டி விட்டுருவீங்க. அம்மா வணக்கம் மாப்பிள்ள தம்பி. என்ன ராத்திரி முழுக்க தூக்கம் இல்ல போல, கண்ணெல்லாம் இப்படி செவந்திருக்கு. என் பொண்ணு டிஸ்டர்ப் பண்றாளா? அப்பா மாப்பிள்ள, ஒரு உறவுங்கிறது 100 வருஷத்துக்கு செழிப்பா இருக்கணும். போலாம் வரலாம், வரலாம் போலாம், வந்து போயிட்டு இருக்கலாம். பிரெக்னென்ட் தான் பண்ணக்கூடாது. அதான் கொடுப்பாங்களே மோதிரம், வாட்சி, செயின். அது பிரசன்டேஷன் குடுக்கறதுன்னு சொல்லுவாங்க. என்னங்க நீங்க? சேஞ்சுக்கு சொல்லி இந்த ஆளும் இவனோட இங்கிலீஷ். ஐயோ, சாரதா நல்லவங்க, சும்மா இருங்க. சாரதா நல்லவதான். நீ என்ன இவனுக்கு தங்கச்சியா? ஷோ, கேக்க போகுது, சும்மா இருங்க. மாப்பிள்ள தம்பி, நீங்க போங்க. வேற எதுவும் வேணுமான்னு கேளுங்க. ஏதாவது கன்ஃபியூஷனா? ஒண்ணும் இல்ல. உப்மா சாப்பிடுறீங்களா? ஓ, மிச்சம் ஏதாவது இருக்கா? இருக்கு. உப்மாவா? வாமா. வாமா. மச்சான், நீ எதையோ மறைக்கிற. கண்டிப்பா எதையோ ஒண்ணு மறைக்கிற. ஏன்டா ரிப்பீட் பண்ணி சாவடிக்கிற? 3 நாளா பாத்துட்டு இருக்கேன். நீ ஏதோ ஒரு ப்ராப்ளம்ல மாட்டிட்டு இருக்க. மச்சான், பசங்களுக்கு 3 விதமான விஷயத்துல டென்ஷன் ஆகும். ஒன்னு நிதியால, இன்னொன்னு மனசால, இன்னொன்னு காமத்தால. இது 3ல உனக்கு என்ன? இது எதுவும் இல்ல.
இது எதுவும் இல்லனா பார்டர் தாண்டியா? அதான். ஒழுக்கம் போச்சா? யாரு கூட? இவ கூட தான். கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு கூட இருக்கிறதுல என்ன தப்பு? அது எப்படி அநியாயமாகும்? டேய், நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு இவ இல்லடா. இவ இல்லையா? வேற யாரு? இவ பேரு ஐஸ்வர்யா. நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு மிஞ்சு. மச்சான், போனை கட் பண்ணிட்டேன். இப்ப அவளை பத்தி சொல்லு. அது இவ்வளவு தாண்டா நடந்துச்சு. இவ்வளவும் பண்ணிட்டு இவ்வளவுதான்னு சொல்ற? சரி வீடு. இந்த காலத்துல மொபைலுக்கு 2 சிம் கார்டு கொடுத்துருக்காங்க மெயின்டைன் பண்றதுக்கு. அதே மாதிரி ஒரு ஆம்பளைக்கு 2 வேணாமா? ஒன்னு மிஸ், அப்புறம் இன்னொன்னு மிஸ்ஸஸ். 3 நாளா ரொம்ப பயமா இருக்குடா. ஒருவேளை நீதான் வேணும்னு வந்துட்டா நான் என்னடா பண்றது? இந்த விஷயம் மட்டும் வீட்டுக்கு தெரிஞ்சா எங்க அப்பா அம்மா ஹார்ட் அட்டாக்ல இறந்துருவாங்க. மிஞ்சு குடும்பத்துக்கு தெரிஞ்சா முகத்திலே காரி துப்புவாங்க. அதான் ரொம்ப பயமா இருக்குடா. மச்சான், நீதான் வேணும்னு அவ ஏதாவது பண்ணாளா? இல்ல. உங்க அப்பா அம்மா ஏதாவது நெஞ்சு வலியில இறந்து போயிட்டாங்களா? இல்ல. மிஞ்சு வந்து காரி துப்பிட்டு போனாளா? இல்ல. அப்புறம் ஏன்டா நெகட்டிவா திங்க் பண்ணி நீங்க செத்து எங்களையும் சாவடிக்கிற? ஏய், என்ன பண்றதுன்னு நீங்களே சொல்லுங்க. இந்த காலத்து பொண்ணுங்களுக்குலாம் இந்த காதல் காமெல்லாம் காமனு. நீ ஒண்ணு இதை பத்தி கவலைப்படாத. நேரா அவ வீட்டுக்கு போ. அவ மூஞ்சால அடிச்சா மாதிரி, ஹேய், இன்னில இருந்து உனக்கும் எனக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் கட்டுன்னு சொல்லு. அவ்வளவுதானா? பி பாசிட்டிவ், திங்க் பாசிட்டிவ். பாசிட்டிவா இரு, பாசிட்டிவா திங்க் பண்ணு. ஓகே? சியர்ஸ். சியர்ஸ். சியர்ஸ் மச்சான். கடவுளே, நெகட்டிவ்னு வரணும். சார், சார், எதுக்கு சார் டென்ஷனா இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் டைமா? சார், 6 வருஷம் ஆச்சு சார் எனக்கு கல்யாணம் ஆகி. எல்லா விதத்திலும் ட்ரை பண்ணிட்டேன். எதுவும் ஒர்க் அவுட் ஆகல சார். சார், ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுங்க சார். ஹலோ. கேக்குது, சொல்லு. இந்த வாட்டி ட்ரை பண்ணி பாப்போம். உனக்கு என்ன மூளை குழம்பு போச்சா? இப்ப போய் இத கேக்குற? நான் ஹாஸ்பிடலுக்கு எதுக்கு கூட்டு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன்? செக்கப்புக்கு தான். போன வை. எங்க அம்மா சார். ஐயோ, இப்ப எங்க அப்பா வேற போன் பண்றாரு. ஹலோ. இப்பதான் அம்மா போன் பண்ணி வச்சாங்க. இப்ப நீங்க ஆரம்பிச்சிட்டீங்க. என்ன விஷயம்? பையனா பொண்ணா? மூடிட்டு போன வையா. ஹாஸ்பிடல்ல இருக்கேன். இல்லனா வந்து தூக்கி போட்டு மேய்ச்சிருவேன். வைப்பா போன. எங்க அப்பா சார். ஏன் சார், என் பொண்டாட்டி என்ன மிஷினா சார்? 7 பொம்பளை புள்ளைய பெத்து வச்சிருக்கா சார். ஆம்பளை புள்ள வேணும் வேணும்னு. எப்படி இருக்கா பாருங்க சார். கல்யாணத்துக்கு முன்னாடி நல்லா ஸ்ரீதேவி மாதிரி இருந்தா, இப்போ மூதேவி மாதிரி ஆயிட்டேன். நானும் தான் சார். முதல்ல பீமன் மாதிரி இருந்தேன், இப்ப பைத்தியக்கார மாதிரி ஆயிட்டேன். ஏன் சார், ஆம்பளை புள்ள வேணும்னு சொன்னா போதுமா சார்? ஆண்டவன் கொடுக்கணும். நீங்களே சொல்லுங்க. அட நீங்களே சொல்லுங்க சார். சைலன்ஸ். சைலன்ஸ். பேசக்கூடாது சார். சந்தோஷ் யாரு? வாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்க 2 பேரும் அப்பா அம்மா ஆயிட்டீங்க. அப்பாவா? இந்தாங்க சார். எவ்வளவுப்பா? சார் 45 ரூபீஸ் சார். என்ன 45 டேஸா? சார் 45 டேஸ் இல்ல, 45 ரூபீஸ். நான் சார் ராத்திரி அடிச்ச சரக்கு இன்னும் இறங்கலையா? சரி, ஒண்ணு கொடு. இந்தாங்க சார். சார் 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 ஜஸ்ட் 45 ரூபா தான் சார். இங்கிலீஷ் கத்துக்கலாம் சார். ஆல்ரெடி இங்கிலீஷ் தெரியும்யா. சார் 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 ஒரு நிமிஷம் சார். உங்களுக்கு ஏதாவது நரம்பு பிரச்சனை இருந்துச்சுன்னா 45 நாள்ல நரம்பெல்லாம் எந்திரிச்சு நிக்கும் சார். ஜஸ்ட் 45 ரூபீஸ் தான் சார். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, போயா. சார், உங்களுக்கு ஆண் குழந்தை வேணுமா பெண் குழந்தை வேணுமா? சார், இந்த புக்கை படிச்சீங்கன்னா உங்களுக்கு எது வேணுமோ அது கிடைக்கும் சார். ஜஸ்ட் 45 ரூபீஸ் தான் சார். யோ, எனக்கு கல்யாணமே ஆகல, போயா. சார் ஒரு நிமிஷம் சார். சார், சிம்ம ராசி, கன்னி ராசி, துலா ராசி இந்த புக்கை படிச்சாங்கன்னா கல்யாணம் நடக்கும் சார். ஜஸ்ட் 45 ரூபாய் சார். இன்னொரு தடவை 45 சொன்னா மண்டை வச்சிரும், போயா. சார், அதுக்கு எதுக்கு சார் அடிக்க வரீங்க? புக் வேணும்னா வேணும்னு சொல்லுங்க, வேணாம்னா வேணாம்னு சொல்லுங்க. சார் அக்கா, எடுங்க எடுங்க. பாக்யா, அவ்வளவுதான் அவ்வளவுதான். என்னால முடியல. என்ன நடக்க போகுதோ? அவ்வளவுதான்க்கா. என்னால முடியல. ஒரே ஒரு இளநீர் வாங்கிட்டு வர இவ்ளோ நேரம் பண்ற. பாவம் அக்கா, காலையில இருந்தே வாமிட் பண்ணிட்டே இருக்காங்க. பாவம், நைட்டு சரக்கு ஜாஸ்தியா இருக்கும். ஹலோ, சரக்கா? இது உன்னோட வேலை. என்ன முழிச்சிட்டு நிக்கிறீங்க? சீக்கிரமா இளநீர் கொடுங்க. ஐயோ, எதுக்கும் பயப்படாம இருங்கக்கா, ஒன்னும் ஆகாது. இந்தாங்க. தேங்க்ஸ்.
எங்க இதான் லாஸ்ட். மறுபடியும் போன்லாம் பண்ணாதீங்க. நீங்க கூப்பிடும் போதெல்லாம் வர முடியாது, எனக்கும் வேலை இருக்கு. ஹலோ சார், 45 நாள் மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். காலையில இருந்து எவ்வளவு டயர்டா இருக்கு. வயிறெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. இங்க வர ஏதோ உதைக்கிற மாதிரி இருக்கு. பாவம், மம்மி மம்மின்னு கூப்பிடலையா? கூப்பிடும் 45 நாள் கழிச்சு மம்மின்னு கூப்பிடும், டாடின்னு கூப்பிடும். ஹலோ, 45 நாள் நீ என் கூட இருக்கணும், அவ்வளவுதான். எங்க முடியாதுங்க. முடியாதா? என்னங்க இப்போ முடியாதுங்க? இப்ப பாரு. என்னங்க இது? பேக். எதுக்கு? உங்க வீட்டுக்கு வர்றதுக்கு. ஹலோ, என்ன பிளாக்மெயில் பண்றீங்களா? நான் எதுக்கு பிளாக்மெயில் பண்ணணும்? பிரெக்னன்ட் லேடியை நீ பாத்துக்கலனா உங்க அம்மா தானே பாத்துக்கணும். வா போலாம். என்ன ஆனாலும்க்கா, இன்னும் 3 மாசத்துக்கு நீங்க பெட்டை விட்டு இறங்கவே கூடாது. இந்த மாதிரி நேரத்துல ரொம்ப உஷாரா இருக்கணும். ஏதாவது ஏடா கூட ஆச்சுன்னா குழந்தைக்கு தான் ஆபத்து. சொம்பு தூக்குனதெல்லாம் போதும், முதல்ல அங்க போய் வை. ரொம்ப தான் சப்போர்ட் பண்ற. சரி, அடுத்து என்ன? அடுத்து எதுவும் இல்ல, எல்லாம் உங்க கூட தான். உட்காருங்க. மச்சான், ஒரு தடவை தப்பு பண்ணா பிரெக்னன்ட் ஆக மாட்டாங்கல்ல? 100% ஆகும்பா. என்ன டவுட்டா? மச்சான், இது ரொம்ப டெலிகேட்டான மேட்ரு. தெரியல, ஆனா வாய்ப்பு இருக்கு. டேய், இவனடா எப்படி சொல்றான்? மச்சான், ஒரு வேளை பிரெக்னன்ட் ஆயிட்டா நான் என்னடா பண்றது? 1 கிலோ ஸ்வீட் வேணுமா? ஏய், மொல்லமா பேச. ஏன் நீ உயிரை வாங்குற? ஏன் போனு நான் பேசிட்டு இருக்கேன், உனக்கு என்னையா பிரச்சனை? ஒண்ணும் இல்லப்பா, நீ பேசு. மச்சான், எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குடா. இவ மணி டிராப் ஏதாவது பண்றாளான்னு. டேய், அவ சரக்குக்கே லட்சக்கணக்கில் செலவு பண்றா, நீ வேற. மச்சான், அங்க வா இங்க வான்னு டார்ச்சர் பண்ணி என் உயிரை வாங்குறாடா. உனக்கா? யாரு டார்ச்சர் பண்றா? என் ஃப்ரெண்டே டார்ச்சர் பண்றாளா? நான் குடுக்குற டார்ச்சர்லாம் தாங்கவே முடியாது. நான் யாருன்னு தெரியும்ல? ஓசியில குடிக்கிற பரதேசி தானே. ஏ லூசு பயலே, முதல்ல ஏச்சு போடா. கண்டினியூவா கவுண்டர் போட்டு சாவடிக்கிறான். வான்பேரி மச்சான், என் மாமா ஐபிஎஸ். நான் அவர்கிட்ட பேசுறேன். டேய், இந்த ஏரியா டானி என்னோட ஃப்ரெண்டு. இவன்லாம் கணக்குலயே இல்ல. ஏய், நாங்க என்ன செத்து போயிட்டுமா? உயிரை கொடுத்தாவது நாங்க உன்னை காப்பாத்துவோம், நான் கவலைப்படாத. சார், உயிரை அப்புறம் கொடுக்கலாம், முதல்ல பில்ல கொடுங்க. டேய், என்ன 2 பில் கொடுத்துருக்க? ஒன்னு உங்களுது, இன்னொன்னு உங்க வைஃப்து. என்னங்க? இருங்க வரேன். ஏய் வெயிட்டர். வந்துட்டேன் சார், வந்துட்டேன். யூ இடியட். கொஞ்சமாவது நிதானம் வேண்டாம், ராஸ்கல். ஹாய் பாய்ஸ். உனக்கு உயிரை கொடுக்கிற நண்பன் இவன் தானா? ஆமா, இங்க டார்ச்சர்னு யாரோ சொல்லிட்டு இருந்தாங்களே. அது டார்ச்சர் இல்லம்மா, எங்க டீச்சரை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் ஐபிஎஸ்னு ஏதோ. அது ஐபிஎஸ் இல்ல, யூபிஎஸ் பேட்டரி பத்தி பேசிட்டு இருந்தோம். அப்படியா? அப்புறம் யாரோ ஜுஜுபின்னு. டேய், இங்க பாருங்க, அது ஒண்ணும் ஜுஜுபி இல்லங்க. ஜிலேபியே ஏதோ பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். நீங்க தான் கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்க. ஓ, இது எல்லாத்தையும் கேட்டு நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். உங்க உயிர் நண்பன் என்ன பண்ணான்னு தெரியுமா? இல்லையே, இப்பதானே தெரிஞ்சது. print to print, A to Z, reel by reel, without sensor சொல்லிருக்கான். நீ பண்ண தப்பு இல்லடா. என்னடா பிளேட்ட மாத்திர? மச்சான், பிளேட் பக்கெட் எது வேணாலும் இருக்கட்டும்டா. இந்த மாதிரி தங்கச்சி இருந்தா நாங்க சும்மா இருந்திருப்போமா? இவங்க எங்க சிஸ்டர் மாதிரிடா. டேய், சிஸ்டர் மாதிரி இல்ல, சிஸ்டர் தான். பேச மாட்டேன். ஏய், ஒரு பொண்ணோட வாழ்க்கையில இப்படி விளையாட கூடாதுடா. 30 தண்ணி குடிச்சுதான் ஆகணும். சிஸ்டர், நீங்க 45 நாள் இல்ல 145 நாள் வேணாலும் வச்சுக்கோங்க. சரிங்களா? பாருக்கு வந்த தங்கச்சி எங்க ஃப்ளோருக்கு வந்துட்டு போங்க. சீக்கிரம் எந்திரிக்கடா, கிளம்படா. போடா போடா நிக்காதடா. பை. என்னங்க, வெள்ள கொடுத்துட்டு வந்துருங்க. மார்னிங் சார். வாட்ஸ் தி டைம்? அது சார், நேத்து நைட்டு இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸே நைட்டு பப்ல குடிச்சிட்டு கூத்தாட்டம் போட்டுட்டு இங்க வந்து நல்லா தூங்குறீங்க. டேய், இன்னொரு தடவை லேட்டா வந்தீங்க உதைச்சு அவுட் பண்ணிடுவேன். வாங்கடா. வேற மாட்டிக்கிட்டு என்ன சலமான் நிக்கிறாரு. டேய், யாரா கெத்த பியூட்டி?
என்ன பாத்துக்கிட்டே வருது. இன்னைக்கு என் டைம் ரொம்ப சூப்பரா இருக்கு கண்ணா. ஹலோ சார். ஹலோ மின்ச்சு. மின்ச்சு அருமையான பேரு. ஐ ஆம் எம் மாலிங்கா, கன்ஃபார்ம் லிங்கா, இந்த ஆபீஸோட ஓனர். வாவ். இவங்களுக்கு இன்டர்வியூவே வேண்டாம், டைரக்ட் அப்பாயின்மெண்ட். ஓகே. ஓ யா சார், நான் இன்டர்வியூக்கு வரல. நான் சந்தோஷ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு, அவரை மீட் பண்ணலான்னு வந்தேன். சந்தோஷ் வைஃபா? எஸ் சார். ஆல்ரெடி சந்தோஷ். ஆல்ரெடி சந்தோஷ். கை கொடுங்க. இட்ஸ் a very good boy. பாஸ், அன்னைக்கு இப்படிதான் ஒருத்தி வந்தா. அன்னைக்கு ஒருத்தி வைஃப்னு சொல்லிட்டு வந்தா. ஆல்ரெடி இருப்பார்ல அந்த சந்தோஷ். அன்னைக்கு ஐஸ்வர்யா. அந்த சந்தோஷ்க்கு எங்கேயோ மச்சா இருக்கா. ரெண்டு பேரை கரெக்ட் பண்ணிருக்கோம் சார். அவன் ஆம்பளை 1 இல்ல 20 கூட மெயின்டைன் பண்ணட்டும். மிருகங்கள்ல சந்தோஷமா இருக்கு எதுக்குன்னு சொல்லுங்க. எதுக்கு? லைஃப் லாங் என்ன அதுங்களுக்கு ஒரே பொண்டாட்டியா? செக்ஸுக்கு ஏத்த மாதிரி செட் பண்ணிக்கல. லைஃப்னா இப்படி வாழணும். கிடைக்கிறத அப்படியே கூட்டிட்டு வந்துட்டு பிக்கப் ட்ராப் எஸ்கேப். அதுக்கு நீங்க மனுஷனா பிறந்திர கூடாது பாஸ். நாயா பிறந்திரணும். ஏய் வாய் வெத்தல பாத் போடு. ஏய் கோயிந்தா. வாளையும் கிடையாது ஒண்ணும் கிடையாது. போய் சந்தோஷம் கூட்டிட்டு வா. மேடம் நிக்கறாங்கல. சந்தோஷ் சார், உங்களை பாஸ் கூப்பிடுறாரு. வரட்டும் கேப்போம். வந்துட்டான் சார். உன் வைஃப் வந்திருக்காங்க பாருப்பா. வைஃபா? ஹாய். யார் நீங்க? மிஞ்சு நீயா? ஏ சந்தோஷ் இப்படி வா. இது மிஞ்சு. அன்னைக்கு ஒரு அரேபியன் குதிரை வந்தது, அது யாருப்பா? சார் அது யாரு இது யாரு எல்லாமே அப்புறம் சொல்றேன். அத வந்து நீ எக்ஸ்கியூஸ் மீ சார், நான் அவர் கூட கொஞ்சம் பர்சனலா பேசணும். கூட்டிட்டு போகவா? வந்தவங்க எல்லாம் எதான் சொல்றாங்க. என்னோட பர்சனல் ரூம் இருக்குமா, கூட்டிட்டு போமா. டேய் டைம் வேஸ்ட் பண்ணாதடா, எனக்கு எல்லாம் தெரியும். போமா போய் கூட்டிட்டு போய் பேசுமா. Thank you very much. வாங்க. என்ஜாய். அப்படியே வீடியோ எடுத்து காட்டுங்க. பாஸ், எனக்கு ஒரு டவுட் பாஸ். என்னப்பா? அன்னைக்கு ஒருத்தங்க வந்தாங்க, இவனை கூட அனுப்பி வச்சீங்க. இன்னைக்கு ஒருத்தி வந்திருக்கா, திரும்ப இவன் கூட அனுப்பி வச்சிருக்கீங்க. நாளைக்கு ஒருத்தி வருவா, அவ கூட அனுப்பி வைப்பீங்க. சோ இந்த ஆபீஸ மூடிட்டு மாலிங்கா லாட்ஜ்னு ஒன்னு ஓபன் பண்ணிடுங்க. நல்ல பிசினஸ் இருக்கு பாஸ். அப்படினா என்ன உன் மனசுல என்ன நினைக்கிறீங்க? இந்த பிசினஸ் கூட கரெக்டா இருக்கும் போல இருக்கே. குடிங்க நல்லா குடிங்க, பார்த்து மெதுவா. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நீங்க எதுக்கு லேட்டுன்னு எனக்கு தெரியும். என்ன? நீங்க ரைட்ல போயிருக்கணும், லெஃப்ட் எடுத்துட்டீங்க. நீங்க அப்படியே நேரா போனீங்க, கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்க. அப்படியே யூடியூப் எடுத்தீங்க. ஆமா கரெக்ட். அப்படியே போனீங்க, அப்புறம் ரிங் ரோடு வந்துச்சு. ஐயோன்னு அப்படியே முன்னாடி போனீங்க, நைஸ் ரோடு, ஃப்ளை ஓவர். அதுக்கு கீழே ஒருத்தன் நின்னுட்டு இருந்தா. அப்படியா? அவனை நல்லா புகழ்ந்தீங்க, நல்லா தண்ணி காட்டினீங்க. அவன் அங்கேயே ஸ்டாச்சு ஆயிட்டான். அவன் அங்கேயே நின்னுட்டு இருந்தா. அங்கிருந்து உசா புசா உசா உசான்னு வந்து இங்க உட்கார்ந்து தண்ணி குடிக்கிறீங்க. நான் சொன்னது புரியல? இல்ல இன்னொரு கிளாஸ் தண்ணி எல்லாம் அப்புறம் குடுக்குறேன். என்ன எதுக்கு வர சொன்னீங்க? நான் சொல்லவே மறந்துட்டேன். என்னாச்சுன்னா என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் ஆச்சா. ஜாதகத்தை எடுத்துட்டு நேரா நஞ்சுண்ட ஜோசியர் வீட்டுக்கு போனேன். போன உடனே அந்த ஜோசியர் ஒரே ஜம்ப், அரைக்குறையா குளிச்சுட்டு சிங்கிள் பீஸ் போட்டுட்டு அப்படியே வந்து உக்காந்துட்டாரு. அப்படியே பஞ்சாயத்தை ஓபன் பண்ணாரு. எப்படினாரு, நான் 500 ரூபாய் வச்சேன். அட தரத்துல பிடிச்சவன 5000 ரூபான்னு சொன்னாரு. திரும்ப எடுத்துட்டேன். அப்புறம் 9வது கட்டத்தை பார்த்தாரு. 9 கிரகத்தையும் ஸ்டடி பண்ணாரு. சூர்யா அதே வீட்டுதான் இருக்கான், சந்திரன் பக்கத்து வீட்டுக்கு போயிருக்கான். அப்புறம் ராகு கேது இடுப்புலயே இருக்காங்களாம். அப்புறம் குரு புதன் சுக்கிரன் சனி எந்த வீட்டுல இருக்காங்கன்னே தெரியலையா, எந்த அபார்ட்மெண்ட்ல இருக்காங்கன்னு தெரியல. எல்லாம் கிளம்சின்னு சொல்லிட்டாரு. சோழி அப்படியே உருட்டி போட்டாரு பாரு. ஐயோ, உங்க பையனுக்கு 45 நாளைக்கு கிரக நிலை சரியா இல்ல, அதனால என்கேஜ்மெண்ட தள்ளி போடுங்கன்னு சொன்னாரு. இத சொல்லதான் வர சொன்னீங்களா? ஆமா ஆமா. டேய் இங்க பாரு, உன் மாமனார் வந்திருக்காரு, வந்து பேசு. வணக்கம் வாங்க. ஏன்பா 45 நாளைக்கு உனக்கு டைம் சரியில்லை, ஜாக்கிரதையா இருக்கணும். 45 நாள். அப்பா உங்களுக்கு எப்படி? நஞ்சுண்ட ஜோசியர் சொல்லிட்டாரோ, ஜாக்கிரதையா இரு. நான் வீட்டுக்கு போகணும். சரி போங்க போங்க, ஜாக்கிரதை. உங்க வீட்டுக்கு போங்க. எந்த பக்கம் போறீங்க? எந்த பக்கம் போறீங்க? இல்ல அதான் கரெக்ட், அப்படியே போங்க. போங்க. அப்பாடா கடவுளே. அப்பா நானும் இவன மாதிரி
ஒரே ஒரு தடவை பேசுனதுக்கு எனக்கு பிபி சுகரு எல்லாம் வந்துருச்சு. இவன் என்னடானா இத்தனை வருஷம் இப்படியே பேசிட்டு இருக்கான், இன்னும் உசுரோடு இருக்கான். ஐயோ அப்பா. அம்மா, நான் ஏதாவது ஒரு வார்த்தை பேசினா இவ்வளவு சின்ன விஷயத்தை இவ்வளவு லென்த் பண்ணி சொல்றானேப்பா. என் சம்மந்தி லென்த் ஆயிட்டான். என் பொண்ணு இந்த வீட்டுல எப்படிதான் வாழ போறாளோ. ஏய், நான் கொடுத்த ஐடியா சக்சஸ் ஆயிருக்குமாடா? டேய் 100% சக்சஸ் ஆயிருக்குடா. எனக்கு அதுதான் வேணும். அதேதான். சாப்பிடும்போது பச்சை மிளகா கடிச்சிட்டியா என்ன? அப்புறம் ஏன் மூஞ்ச அப்படி வச்சிருக்க? நீ பண்ண வேலைக்கு நான் தான் கோவப்படணும். ஆனா நீ என்னடானா மூஞ்ச தூக்கி வச்சுட்டு உட்கார்ந்திருக்க. கொஞ்சம் சந்தோஷமா சாப்பிடு. ஆமா, இந்த மாதிரி வீணா போன ஐடியா உனக்கு எப்படி வந்துச்சு? என்ன மச்சான், நாங்க கொடுத்த ஐடியா ஒர்க் அவுட் ஆச்சா? 45 days டென்ஷன் 2 minutesல போச்சா? அந்த சனிய ஒழிஞ்சுதாடா மச்சான். மந்தாரா பார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். டேபிள் நம்பர் 3. சீக்கிரம் வந்து சேருடா. இதான் விஷயமா? நான் சனிய அந்த பரதேசிங்களுக்கு இன்னைக்கு இருக்கு. ஹலோ ஜானி. இப்ப அடிச்சதுக்கு மேல இருந்து வந்துருச்சு. இன்னும் ஒரு அடி அடிச்ச கீழே இருந்து பிச்சுக்கிட்டு வந்துரும். முடியலண்ணே. ஆனா அடிக்கிறதுக்கு முன்னாடி எதுக்கு அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அடிங்கண்ணே. சூப்பர்வைசர் இங்கே நிக்கிறானே. ஐயோ, அப்படியே நடந்து போயிருவோம். டேய் கிரி, என்ன என்னடா நேத்து ராத்திரி நல்லா அடி வாங்கினாமல? இவனுக்கு எப்பறா தெரிஞ்சது? எப்படி தெரிஞ்சது? ஏன்னு கேட்டதுக்கு வாயை திறக்க முடியாத அளவுக்கு அடிச்சாங்களா? உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு மட்டும் இல்லடா, மொத்த ஊருக்குமே தெரியும். சோஷியல் மீடியாவுல நீங்க தான் வைரல். ஐயோ பாவிங்களா, மான மரியாதையே போகுதுடா. டேய் ஹெல்மெட்டை கட்டிட்டு போங்கடா. மான மரியாதை போனதுக்கு அப்புறம் ஹெல்மெட். ரொம்ப பேசாத, போனா போதும் பாக்குறேன். போய்டா அப்படியே. சந்தோ, கொஞ்சம் இங்க பாருடா. போடா. ஒரு தடவை பாருடா. நீங்க கொடுத்த மட்டமான ஐடியால தான் என் மான மரியாதைலாம் போச்சு. மரியாதை இங்க இருந்து கிளம்புங்க. டேய் ஒரு தடவை எங்க மூஞ்ச பார்த்து பேசுறா ப்ளீஸ்டா. ஏய் போடா. பாருடா. டேய் என்னடா? டேய் என்னடா ஆச்சு? யாரும் தெரியல மச்சான். அடிச்சானுங்க. ஏன் அடிக்கிறேன்னு கேட்டதுக்கு நான் அடிக்கிற மாதிரி அடிச்சானுங்கடா. என்னடா சிரிக்கிற? உங்களை யார் அடிச்சான்னு எனக்கு தெரியும். பார்ல சொன்னல வீட்டுக்கு வாமா தங்கச்சின்னு, அவதான். அவ அடிச்சாளா? அவதான் கால் பண்றா பாரு. பேசுறியா? வேண்டாம், நீயே பேசிக்க. ஐயோ, இந்த கொடுமையை கேட்க யாருமே இல்லையா? நான் இருக்கேன். ஏன் மேடம் அழுவுறத நிறுத்திட்டீங்க? அழுவுங்க. கரெக்ட் சார். எங்க அழுவாதீங்க, சொன்னா கேளுங்க. சும்மா சார், நீங்க சமாதானம் பண்ணாதீங்க சார். இந்த பொண்ணுங்க எல்லாம் பக்கத்து வீட்டுல கார் வாங்கினாலும் அழுவாளுங்க, பாருக்கு போனாலும் அழுவாளுங்க, வீட்டுக்கு சீக்கிரம் வந்தாலும் அழுவாளுங்க, லேட்டா வந்தாலும் அழுவாளுங்க. அதெல்லாம் கூட பரவாயில்ல சார். நம்ம சொந்த குடும்பத்துக்கிட்ட பேசினாலும் அழுவாளுங்க சார். நாம அவங்க வீட்டு ஆளுங்க கூட பேசலைனாலும் அழுவாளுங்க. சார், இந்த பொண்ணுங்க கல்யாணம் பண்ணிட்டு போகும்போது அழ ஆரம்பிப்பாங்கல்ல சார், அப்ப அழ ஆரம்பிக்கிறவங்க லாஸ்ட் வரைக்கும் அழுதுனே தான் சார் இருப்பாங்க. இவங்க அழுது 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 ஆம்பளைங்களோட வாழ்க்கையே நாசமாயிட்டாங்க சார். பொண்ணுங்களை நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன யாரா வேஸ்ட் பாடி அடிச்சுனா மூஞ்சுக்கு நில கிழிச்சிரும். என்ன திமிரா? போடா போடு.
விடு, உன்னால கண்டவங்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்க. எதுக்கு சண்டை போட்டுக்கிறீங்க? ஒரு பழமொழி இருக்கு, கணவன் மனைவி சண்டை பொழுது சாயிற வரைக்கும் தானே. 2 பேரும் ஒண்ணு பண்ணுங்க, சீக்கிரம் வீட்டுக்கு போங்க, மூஞ்சி கை கால் கழுவிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு கட்டி பிடிச்சிட்டு படுத்துக்குங்க, எல்லாம் சரியாயிடும். அவ்வளவுதான், வெரி சிம்பிள். நீயும் தத்துவமும் போயா. ஏங்க வாங்க, நீங்க தானே சண்டைக்கு போனீங்க. தேவையில்லாம எல்லார்கிட்டயும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க.